கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12:6, சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் என்று. இந்த வார்த்தை சத்தமிட்டு கம்பீரமாக சொல்லு அப்படின்னு. என்ன விஷயத்தை குறித்து சொல்லணும்? ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் என்று. இது ஒரு மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. என்னென்னா, ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு பிள்ளை 5வது படிக்குது. அந்த பிள்ளைக்கு அவங்களுடைய பிரின்ஸ்பால் அல்லது யாரோ ஒருவர், அது உயர் அதிகாரி, அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க நாளைக்கு லீவு அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டாங்க. அதுதான் அந்த கிளாஸில் லீடர்னு வைங்களேன். அந்த பிள்ளைக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்து உடனே ஸ்கூலில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்டை எல்லார்கிட்டையும் சத்தம் போட்டு, ஜாலி ஜாலி, நாளைக்கு லீவு என்று. அந்த மாதிரி நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை தான், சத்தமிட்டு சொல்ல வேண்டிய வார்த்தை, என் ஆண்டவர் எனக்குள்ள எங்களுக்குள்ள அவர் பெரியவராக இருக்கிறார் என்று. அப்போ எதில் பெரியவர் அப்படின்னா, பெரும்பாலும் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதே சில பிரச்சனைகள், இந்த உலகத்துக்குண்டான பிரச்சனைகள் தான். சில போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கடிகள், மன வருத்தங்கள், பிரிவினைகள், தோல்விகள், அவமானங்கள், முன்னேற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நினைச்ச காரியத்தில் நடக்கலை, அந்த காரியம் அந்த டைமில் கைகூடி வரல என்ற சில விஷயங்கள் தான் சந்தோஷத்தை கெடுக்குது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற ஒரு தூது என்னென்னா, உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆனால் சந்தோஷத்தை கெடுக்க இருக்கின்ற இந்த மாதிரியான காரியங்களை காட்டிலும் உன் நடுவில் வாசமாயிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, நாளைக்கு லீவுன்னா ஒரு வேலையும் இல்லை, ஸ்கூலுக்கு வர வேண்டியதில்லை, அப்படி இப்படி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாள் தான் நாளைக்கு லீவுன்னா. அதே போல் இந்த பிரச்சனை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர் அப்படின்னா, இந்த பிரச்சனையில் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்றுமே கிடையாது, நத்திங். ஆகவே இன்றைக்கு எதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அழுத்தி கொண்டிருக்கிறதோ அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, நம்புங்க. ஏன்னா அவர் பெரியவராக இருக்கும்போது இந்த பிரச்சனையில் எம்மாத்திரம் ஒன்றுமே இல்லை. அப்போது பிரச்சனையை பார்க்காம என் நடுவில் வாசமாக இருக்கிற என் ஆண்டவர் பெரியவராக இருக்கும்போது இவை ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் என்னை செய்ய முடியாது என்று சொல்லி அந்த தேவனை மட்டுமே உயர்த்துவோம். ஏன்னா அவர் எங்கே இருக்கிறார் என்றால் நம் நடுவிலே அவர் பெரியவராக இருக்கிறாராம். துதிகள் நடுவில் வாசம் செய்கிற தெய்வம் நம் நடுவிலே பெரியவராக இருக்கும்போது நாம் காண்கின்ற, கேள்விப்படுகிற, அனுபவித்த எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களும் ஒன்றுமில்லாமல் போகிறது. கர்த்தர் நமக்கு பெரியவராக இருக்கிறார். நாம் மகிழ்ச்சியோடு சத்தமாக கம்பீரித்து ஆண்டவரை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல வேலை, மகிழ்ச்சியின் நாள் தான் இந்த நாள். இனிமேல் அப்படிப்பட்ட காரியத்தை தொடர்ந்து செய்வோம். கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்வில் மகிமைப்படட்டுமே. பரலோக பிதாவே, எங்கள் வாழ்விலே கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுக்குள்ள வாழ்கிற தெய்வமே, ஆண்டவரே நாங்கள் சத்தம் போட்டு கம்பீரமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எங்கள் தெய்வம் எங்கள் நடுவில் நீர் பெரியவராக இருக்கிறேன். நாங்கள் அனுபவிக்கிற எல்லா தீமையான காரியத்தை விட நீர் மட்டுமே பெரியவராக இருக்கிறீர். நாங்கள் அனுபவித்த எல்லா விதமான தோல்வியான காரியத்தை காட்டிலும் நீர் பெரியவராக இருக்கிறீர். ஆகவே இந்த நாள் நாங்கள் கம்பீரமாக சொல்கிறோம், நீர் பெரியவர் என்று. எங்கள் வாழ்வில் இனிமேல் வெற்றி என்று. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆண்டவரே நல்ல காரியத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருக்கும் கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் வெற்றியாளர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி அனுபவிக்கக்கூடியவர்களாய் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.